Hi everyone, Assalamu alaikum. Welcome to Foodie Dot. இன்னைக்கு Foodie Dotல நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபி பஜ்ஜி தான் பார்க்க போறோம். இந்த பஜ்ஜியை நான் எப்படி வீட்டில் பண்ணுவேன் அப்படிங்கறதையும் உங்களோட ஷேர் பண்றேன். ஒரே பேட்டர்ல என்னெல்லாம் பஜ்ஜி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Foodie Dot. முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு 4 முட்டையை இந்த மாதிரி வேக போட்டிருக்கேன் முதல்ல. அடுத்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அழுக்கு புழு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வெளியாயிடும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை மேரினேட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி பவுடர், அதாவது சிக்கன் மசாலா இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, அது கூட 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும், இந்த மசாலாவெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மசாலாவிலேயே காலிஃப்ளவரையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது பஜ்ஜி பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நடுவில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுற மிளகாய் கிடையாது, இது பஜ்ஜி மிளகான்னு தனியாக விற்பாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் இருந்தால் தெரியாதில்ல, அதுக்காக சொல்கிறேன். வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு கீழே உள்ள பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த ஒன் சைடு மட்டும் அதோட ஸ்கின் எல்லாத்தையும் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி தின் ஸ்லைஸாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்தால் கூட அதில் சீவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பொட்டேட்டோ பஜ்ஜி பண்ணுறதுக்கு தின் ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் டிப் பண்ணி பொரிக்கிறதுக்கு பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் கடலை மாவு 1 கப் எடுத்திங்கன்னா 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 4:1 தான் ரேஷியோ. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பஜ்ஜி இன்னுமே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அப்பிடைசிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் 1 டீஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து செஞ்சோன்னா மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளார பொசு பொசுனும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நம்ம 1 ட்ராப்ஸ் மாவு எடுத்து விட்டோன்னா டக்குன்னு மேலே எலும்பி வரும். அந்தளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். பொட்டேட்டோ பஜ்ஜி தான் முதல்ல போட்டுட்ருக்கேன். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி பஜ்ஜி நமக்கு புஷ்ஷுன்னு வரும். உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக வாழைக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்துக்குவோம். வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி உப்பு சேர்த்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா கருக்காமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம்.
இப்போ காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை டிப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக கூட நம்ம பஜ்ஜி போடலாம். பஜ்ஜி சாப்பிடும்போது உள்ளுக்கு உப்புலாம் இல்லாமல் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி பஜ்ஜி போடும்போது உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். பன்னீரும் அதே மாதிரி தான் மேரினேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இறால் பஜ்ஜி கூட செய்யலாம். இஞ்சி பூண்டு மசாலாலாம் கொடுத்து மேரினேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சில்லி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரோட ஃபேவரட்டான பஜ்ஜியும் இந்த சில்லி பஜ்ஜியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அதை ஹாஃபாக கட் பண்ணி அதையும் பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பஜ்ஜி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது ஆப்பிள்ங்கிறதுனால கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். அடுத்ததாக ஆனியன் பஜ்ஜி. வெங்காயத்தை ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு திக்கான பீஸாக இருந்தால் தான் பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ப்ரெட் பஜ்ஜி போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ப்ரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி அதை டிப் பண்ணி போட வேண்டியது தான். இந்த பஜ்ஜியை தனியாக சாப்பிட்றத விட சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சு. இது கூட தேங்காய் சட்னி அல்லது புதினா சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கூடவே சூடான டீ இருந்துச்சுன்னா இன்னும் கலக்கலாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண 10 வகை பஜ்ஜியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.